ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 25/8/2025 ஆவணி மாதம் 9ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:57 சூரிய அஸ்தமனம் மாலை 6:24 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் அணியலாம், வாங்கலாம், அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். இப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் துவங்க சிறப்பான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. மதியம் 2 முதல் 3 வரை நிம்மதியாக அந்த நேரத்திலே உறங்கி விடுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆகவே இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:32 வரை பூரம், அதன் பிறகு உத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:15 வரை வளர்பிறை துவதியை, அதன் பிறகு திருதியை வருகின்றது. இன்றைக்கு சந்திராட்டமும் கும்பராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கருநீல நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கவனமாக இருக்க வேண்டும். என்றாலும் ஒரு சில நேரங்களிலே காரிய அனுகூலங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டுமானால் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. ஆக இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். இது அப்படியாகுமோ அது அப்படியாகுமோ என்று மனதிலே பலவிதமான விஷயங்களை போட்டு குழப்பி கொண்டிருப்பீர்கள். அவையெல்லாம் தெளிவுக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் காரிய அனுகூலம் உண்டாகும். பொருள்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். பொருளாதாரம் ஒருவனுக்கு சிறப்பாக இருந்தால்
நல்ல ஒரு அஸ்திவாரம் கிடைத்தது போல் அந்த அஸ்திவாரத்தை வைத்து பல வீடுகளை கட்டலாம். ஆனால் பொருளாதாரம் ஒருவனுக்கு சிறப்பாக இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றுக்கும் சிரமப்பட வேண்டி வரும். ஆகவே ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்பது மிக மிக முக்கியம். அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள், லாபங்களை சம்பாதிப்பீர்கள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை சிறப்பாக செய்யலாம். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை தருகின்ற நல்ல நாள். முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். சொந்தத்திலே திருமணம் நிச்சயமாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள் வீட்டிற்கு அல்லது உங்களுடைய வாரிசுகளுக்கு என்று நல்ல பொருட்களை வாங்கி சுபமாக செலவு செய்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிவபெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும். இன்றைய நாளிலே விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பதவி உயர்வும் இடமாற்றமும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நீங்கள் சின்ன தொழில் செய்வோராக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள், சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் இன்றைய நாளிலே கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக இருங்கள். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டே இருங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். காலையிலும் மாலையிலும் அருகிலே உள்ள கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். மாலையிலே ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிவபெருமானை வணங்க வேண்டும். கோளறு பதிகம் படித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே மனதை அலைபாய விடாதீர்கள். மனம் சஞ்சலமாக இருக்கும். கவனமாக இருங்கள். எதிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாள். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். ஒரு 2 நாட்கள் தள்ளி போடுங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் இறை வழிபாட்டோடு கடக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். திருச்செந்தூர் முருகா திருமுருகா, திருச்செந்தூர் முருகா திருமுருகா, துணை வருவாய் முருகா திருமுருகா, எங்களுக்கு துணை வருவாய் முருகா திருமுருகா மால்மருகா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. இன்றைய தினம் இந்த ஆன்மீக தகவலை தூங்குவதற்கு முன்னால் இன்றைக்கு காலமெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளை, முருகனுடைய புகழை பேசி 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 இறுதியிலே சொற்பொழிவுக்காக லண்டனுக்கு சென்று திரும்பி வரும்போது திருத்தணி அருகே அவருடைய உயிர் பிரிந்தது. திருமுருக கிருபானந்த வாரியாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். அவர்களெல்லாம் அருளாளர்கள். என் போன்று பலர் பேசுகின்றோம் என்றால் அவர்களுடைய அடியொற்றி அவர்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு பேசுகின்றோம். காலமெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மறைக்கும் நம்முடைய இந்து தர்மத்துக்கும் சேவை செய்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார். 63 நாயன்மார்களுள் 64வது நாயன்மாராக அவரை நாம் சேர்த்து வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய பிறப்பானது எப்படிப்பட்ட பிறப்பு. கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்திலே ஊரெங்கும் ஓடி 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 திரைக்கடல் தாண்டி இந்த ஆன்மீகத்தையும் முருகனுடைய பெருமைகளையும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய பெருமைகளையும் பரப்பியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். அவருடைய பாதங்களுக்கு நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு அவருடைய புகழ் மேன்மேலும் ஓங்குவதற்கு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய ஆன்மீக தகவல். இந்த திருச்செந்தூர் கோவில் இருக்கின்றதல்லவா, அதிலே 3வது பிரகாரத்திலே வடப்புறம் கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி ஒளிந்த குகைக்கு செல்லும் வழி இருக்கின்றது. வள்ளி
இந்த குகைக்குள் வந்து எதற்காக ஒளிய வேண்டும்? அதற்கெல்லாம் ஒரு சில கதைகள் கூறப்படுகின்றது. வள்ளியை முருகன் சிறையெடுத்து வரும்போது வள்ளியினுடைய தந்தை நம்பிராசன் முருகனை துரத்தினாராம். அவரிடமிருந்து பாதுகாப்பதற்காக வள்ளியை இந்த குகையிலே முருகன் ஒளித்து வைத்ததாக ஒரு கதை சொல்லப்படுகின்றது. மற்றொரு கதை என்ன தெரியுமா? தெய்வானை பரதர் குலத்திலே பிறந்தவள். அவள் கன்னியாகுமரியை ஆண்ட மச்சேந்திரனுடைய மகள். அவள் அழகை கண்ட முருகன் தெய்வயானையை இரவிலே கடத்தி வந்து விடுகின்றார். ஓரிடத்திலே வந்து கொண்டிருந்த போது பொழுது விடிந்து விட்டது. அந்த இடம் விடிந்த கரை என்றானது. தற்போது அந்த ஊரை இடிந்த கரை என்று பெயர் மாற்றி அழைக்கின்றார்கள். விடிந்த கரை என்பது அழகான ஒரு நமக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்கின்ற ஒரு பெயர். ஆனால் இடிந்த கரை என்று இப்போது அழைக்கின்றார்கள். தெய்வானையை முருகன் திருமணம் முடிந்து அழைத்து வருவதை அறிந்த வள்ளி கோபம் கொண்டு இந்த குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது ஒரு புராண கதை. இதற்கு பரதகுல பாண்டிய வம்ச சரித்திரம் சான்றாக இருக்கின்றது. ஆக இவையெல்லாம் கதைகள், புராணத்திலே வருகின்ற கதைகள். இதனால் திருச்செந்தூர் முருகனை மீனவர்கள் மச்சான் சாமி என உறவு கொண்டாடுகின்றார்கள். மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லும்போது கோவிலுக்கு நேராக படகு கடந்து செல்லும்போது தேங்காய் உடைப்பதை இன்றைக்கும் ஒரு மரபாக வைத்திருக்கின்றார்கள். இந்த குகையை வள்ளி ஒளிந்த குகை, வழிநாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். மாலை 6 மணிக்குள் இந்த குகைக்குள் சென்று நாம் வழிபடலாம். குழந்தை வரம் கேட்டு இந்த மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினால் பிள்ளை வரத்தை வள்ளி கட்டாயம் தருவாள் என்பது நம்பிக்கை. முருகனை நினைத்து தியானம் இருக்க விரும்புபவர்கள் வள்ளி குகை அருகிலே உள்ள தியான மண்டபத்தை பயன்படுத்தலாம். இந்த திருச்செந்தூர் வள்ளி ஒளிந்த குகையிலே அருள்பாலிக்கின்ற வள்ளி அம்மனுடைய தரிசனத்தை காண்கின்ற மாந்தர்களுக்கு, அதாவது மங்கையர்களுக்கு மாங்கல்ய பலம் திடமாகும். கணவன் மனைவிக்குள் ஏதேனும் பிணக்குகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த வள்ளி குகைக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக விவாகரத்து ரத்தாகிவிடும். கணவன் மனைவி இருவரும் இணைந்து சுக வாழ்க்கை வாழ்வார்கள். ஆகவே இப்படி எத்தனையோ நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற அற்புதமான தலம் இந்த திருச்செந்தூர் தலம். திருச்செந்தூர் பகுதியே அருள் நிறைந்த பகுதியாகும். திருச்செந்தூர் முருகனை இருந்த இடத்திலிருந்து நினைத்து முருகா சரணம் என திருநீர் அணிபவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆக இந்த அற்புதமான வள்ளி குகைக்கு சென்று நம்முடைய வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேறி எல்லோரும் சுகவாழ்வு வாழ்வோம், நலவாழ்வு வாழ்வோம். குறிப்பாக கணவன் மனைவி பிரியாத வரம் வேண்டும் என முருகப்பெருமானை வணங்கி கொண்டால் அவர்களுக்கு நிச்சயமாக பிரியாத வரம் தந்து இணையாக வாழ வைப்பான் முருகப்பெருமான். நன்றி, வணக்கம்.